2026 சட்டமன்ற தேர்தல் தற்பொழுது அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தமிழகத்தில் அதிமுக தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய அதாவது தனது கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடுக்கான விவரத்தை தற்போது அறிவித்திருக்கிறார். குறிப்பாக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த தொகுதி எந்த கட்சிகள் போட்டியிடுகிறது என்ற அந்த விவரத்தை தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி இருக்கிறார். அதன் அடிப்படையில் அதிமுக மற்றும் 169 தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது. அதே போல பாஜகவுக்கு 27 தொகுதிகளிலும், அதே போல பாமகவுக்கு 18 தொகுதிகளிலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதியும், ஐஜேகேவுக்கு 2 தொகுதியும், தமாகவுக்கு 5 தொகுதிகளிலும், தமுமுகவுக்கு ஓரிடமும், புரட்சி பாரதத்துக்கு ஓரிடமும் என கூட்டணி கட்சிகளுக்கு தற்பொழுது இடஒதுக்கீடானது செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என்ற அந்த தொகுதிக்கான பட்டியலையும் இன்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இதனிடையில் பாஜக போட்டியிடக்கூடிய 27 தொகுதியில் பார்த்தோமானால் மயிலாப்பூர், தளி மற்றும் மேடக்குறிச்சி மற்றும் உதகை மண்டலம், அவிநாசி தனி தொகுதி, திருப்பூர் தெற்கு, கோவை வடக்கு, கந்தரவக்கோட்டை, புதுக்கோட்டை, திருப்பத்தூர், மதுரை தெற்கு தொகுதிகளிலும் பாஜக போட்டியிடும் எனவும், அதே போல திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர் தனி தொகுதி மற்றும் அதே போல ராமநாதபுரம் மற்றும் நாகர்கோவில், வெள்ளங்கோடு, ஆவடி, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய தொகுதிகளிலும், அதே போல அறந்தாங்கி, மானாமதுரை, ராமநாதபுரம், குளிச்சல், பத்மநாபபுரம், ராசிபுரம் ஆகிய தனி தொகுதி ஆகியவற்றில் அதாவது இந்த 27 தொகுதிகளிலும் பாஜக போட்டியிடும் எனவும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதே போல பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளிலும் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக 11 இடங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பெரியகுளம் மற்றும் மன்னார்குடி, திருவையாறு, திருப்பத்தூர், அதாவது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர், நாகநேரி மற்றும் ஒட்டப்பிடாரம் தனி தொகுதி, திருச்சி மேற்கு, சைதாப்பேட்டை, பூர்ணமல்லி தனி தொகுதி, மடத்துக்குளம் ஆகிய தொகுதிகளில் தற்பொழுது அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பில் போட்டியிடுவார்கள் எனவும் அதுக்கான தொகுதி பட்டியலும் தற்பொழுது அறிவித்திருக்கிறார். அதே போல தமிழ் மாநில காங்கிரசுக்கு 5 இடங்களில் தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடுகிறது. இதில் ஒட்டஞ்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் ஆகிய இடங்களில் அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் 5 இடங்களில் போட்டியிடும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதே போல ஐஜேகே போட்டியிடக்கூடிய 2 தொகுதிகள் பார்த்தோம்னால் பல்லாவரம், குன்னம் ஆகிய 2 தொகுதிகளில் அதாவது ஐஜேகே போட்டியிடும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அதாவது பாமக 18 இடங்களில் போட்டியிடுகிறது. குறிப்பாக எந்தெந்த தொகுதிகளிலும் அன்புமணி சார்ந்த பாமக போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலும் தற்போது எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக விருதாச்சலம், ரிஷிவந்தியம், காட்டுமன்னார் கோவில், அதாவது சேலம் மேற்கு, தர்மபுரி, சோளிகர் உள்ளிட்ட தொகுதிகளிலும் தற்போது பாமக போட்டியிடும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அதாவது புரட்சி பாரதம் கட்சிக்கு ஏற்கனவே கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி போட்டியிட்டு இருந்த கீழ் வைத்தியார் குப்பம் ஆகிய அந்த தனி தொகுதிக்கு புரட்சி பாரதத்துக்கு இடம் ஒதுக்கிட்டு தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தனது அறிவிப்பினை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக இந்த கூட்டணிக்கான பங்கீட்டுகள் மற்றும் எந்தெந்த கட்சி போட்டியிடுவார்கள் என்ற விவரத்தை அறிவித்தது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் அதாவது அதிமுக சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அதாவது வாக்குறுதி பட்டியலும் அவர் வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து இன்று தினம் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு வெளியிட்டிருந்தார். இது மட்டுமல்லாமல் நட்சத்திர வேட்பாளர்கள் என அதாவது இன்று காலை 21 நபர்கள் அதாவது அதிமுக தரப்பில் எந்தெந்த
மூத்த தலைவர்கள், அதாவது முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிட போகிறார்கள் என்ற அவர்களது பட்டியலும் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து அதாவது இன்று மாலை முதலே சென்னை மயிலாப்பூரில் இருந்து தனது தேர்தலுக்கான பிரச்சாரத்தையும் எடப்பாடி பழனிசாமி அதாவது துவங்க இருக்கிறார். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை வெற்றி பெறுவோம் எனவும் அதாவது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இது மட்டுமல்லாமல் திமுக வீழ்த்ததான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியானது தற்பொழுது அமைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். ஏனென்றால் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 18 சட்டமன்ற தொகுதிகளில் பார்த்தோமானால் பெரும்பாலானோர் பாமகவுக்கு ஒரு வலிமையான ஒரு தொகுதியாகவே காணப்படுகிறது. ஏனென்றால் தர்மபுரி மற்றும் அது மட்டுமல்லாமல் ரிஷிவலியம், சேலம் மேற்கு, விக்கிரவாண்டி மற்றும் அதே போல ஷோலிங்கர், மயிலாடுதுறை, திருப்போரூர், உத்திரமேரூர் மற்றும் ஜெயகுண்டம் ஆகிய தொகுதிகளிலும், அது மட்டுமல்லாமல் போரூர், செஞ்சி மற்றும் விருதாச்சலம், ரிஷிவந்தியம், அதாவது காட்டுமன்னார் கோவில் தனி தொகுதி, அதே போல கீழ்வெண்ணூர் உள்ளிட்ட பெரம்பலூர், சேலம், அம்பத்தூர் ஆகிய தொகுதிகளிலும் அதாவது பாமக போட்டியிடும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பாமக தரப்பில் 2 அணிகளா இருந்தாலும் கூட அன்புமணி தற்பொழுது அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கிறார். அவர் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற ஒரு பட்டியலையும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தனது சுற்றுப்பயணமானது இன்று முதல் துவங்க இருக்கிறது. இந்த நிலையில் அதிமுக தரப்பில் தனது தேர்தலுக்கான பரப்புரையை தற்போது இன்று முதல் துவங்க இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, குறிப்பிடத்தக்கது.